குப்பா, என் நிலைமைய பாத்தியா குப்பா? என் நிலைமைய பாத்தியா? என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது குப்பா. குப்பா, ஒரு லவ் மேரேஜ் பண்றது அவ்வளவு பெரிய குற்றமா? ஊரை கொள்ளையடிக்கிறவன், நாட்டுக்கு துரோகம் பண்றவன்லாம் நல்லா இருக்கா? ஆண்டவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? இந்த நிலைமையோட நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? வீட்டுக்கு போனா லதா பணம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாளே. இவங்கெல்லாம் கொடுத்த மரியாதைய சொன்னா எப்படி தாங்குவாளோ தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா 5 நிமிஷம் கேளுங்க, நான் பணத்தோட வரேன். குப்பா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாரும் லவ் மேரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் என் நிலைமை தான். லவ் பண்றதுக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஒரு வேலையை தேடிங்க. அந்த வேலையால கட்டின மனைவி காப்பாற்ற முடியுமான்னு பாத்துங்க. அத பார்க்காம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து அப்பன் காப்பாத்துவான், அண்ணன் காப்பாத்துவான், மச்சான் காப்பாத்துவான்னு கற்பனை பண்ணிடாதீங்க. கனவு கூட கண்டாதீங்க. அப்புறம் என்னோட நிலைமை தான் உங்களுக்கு. ஐயா ஐயா, இது 3000 ரூபாய் பணம் இருக்குது, வாங்கிட்டு ஊருக்கு போங்க ஐயா. குப்பா, குப்பா, ஐயா ஐயா, நீங்க போய் ஏங்க இல்ல, எந்திரிங்க ஐயா, எந்திரிங்க. குப்பா, கூட பிறந்த பிறப்பெல்லாம் கைவிட்டு இந்த நேரத்துல எனக்கு நீ இப்படி ஒரு உதவி பண்ற பாரு, என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது குப்பா, மறக்கவே முடியாது. என் கூட பிறந்த அண்ணக்காரன் ஒரு ஆள் லட்சமா கொடுத்து வட்டி வாங்குறான். கைமாத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுறான்னு கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டான். கூட பிறந்தவன் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில பிடிக்கிட்டா, நல்லா போயிட்டு இருக்குது. என் பிறந்தவங்கிட்டையும் நான் 5000 ரூபாய் கைமாத்து தான் கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு 100 ரூபாய கையில கொடுத்து அனுப்புறான். குப்பா, என் மாமனார் கிட்ட என் மனைவியோட படிப்பு சர்டிபிகேட் தான் கொடுங்கன்னு கேட்டேன். அவன் எப்படியெல்லாம் எடுத்து கேவலமா பேசுனான் பாத்தியா? ஆனா நீ எங்க வீட்டுல வேலை செய்யற, வேலை பாக்குற, 10,000 ரூபாய்க்கு வருமானம் உள்ள வண்டிய இரும்பு கடையில எடைக்கு போட்டு 3000 ரூபாய் கொண்டாந்து உதவி கொடுக்குற. இந்த உதவி பண்ற உனக்கு உன் கால்ல விழுறது நான் பெருமையா தான் நினைக்கிறேன் குப்பா, பெருமையா தான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிக்கிட்டு பஸ் வந்துருச்சு, நீங்க கிளம்புங்க ஐயா. லதாமா வீட்டுல தனியா இருப்பாங்க. குப்பா, நான் போயிட்டு வரேன் குப்பா, போயிட்டு